ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 8ஆம் வகுப்பு இயல் 1இல் உள்ள இலக்கண பகுதியான எழுத்துக்களின் பிறப்பு. ஆ, உ, கா, பா ஆகிய எழுத்துக்களை ஒலித்து பார்க்குறப்ப நம்ம வாயை திறந்து ஒலித்தாலே ஆ என்ற எழுத்து ஒலிக்கிறது. ஊ என்னும் எழுத்தை ஒலிக்கிறப்ப இதழ்கள், அதாச்சு நம்ம உதடுகள் 2 உதடும் குவியுது. அப்படி குவியறதால ஊ பிறக்குது. நாக்குடைய முதல் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும்போது கா என்னும் எழுத்து பிறக்கிறது. அடுத்து பா என்னும் எழுத்து இதழ்கள் 2ம் ஒட்டுவதால் பிறக்கிறது. ஊ இதழ்கள் உதடு குவிக்கிறதால பிறக்குது. ஆனால் பான்ற எழுத்து இதழ்கள்னால் உதடு 2 ஒட்டுறதால பிறக்கிறது. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளது. பிறப்பு உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றும். நம்முடைய உயிருடைய முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழுற காற்று மார்பு, அதுக்கப்புறம் தலை, கழுத்து, மூக்கு இந்த 4 இடத்துல ஒன்றில் பொருந்தி, அதுக்கடுத்து இதழ்னா உதடு, இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இந்த 4 உறுப்புகளுடைய முயற்சியால் வேறு வேறு ஒலியாக தோன்றும். இதை தான் எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை 2 வகையாக பிரிக்கலாம். 1 இடப்பிறப்பு, 2 முயற்சி பிறப்பு. ஃபஸ்ட்டு நம்ம எழுத்துக்களின் இடப்பிறப்பு பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 12 உயிர் எழுத்தும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கசட தபர வல்லினம் பார்த்தோம் இல்லையா? அதான் மெய்யெழுத்த வரப்ப இக்கி, இச்சிட்டு, திப்பி, இன்னு வரும். கசட தபர 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் கசட தபர கஜன நம்மனன்னு சொல்கிறேன். ஆனால் அதில் புள்ளி வச்சு தான் நம்ம சொல்லணும். இக்கு, இங்கு, இச்சிட்டு, திப்பு, இரு அப்படின்னு சொல்லி. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. அதேமாதிரி இடையின மெய்யெழுத்து இருக்கு இல்லையா? அந்த 6மே கழுத்தை இடமாக கொண்டு தான் பிறக்குது. வல்லினம் மார்பு, மெல்லினம் மூக்கு. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து 1, தலையும் 1. ஆயுத எழுத்து தலையிடமாக கொண்டு பிறக்கிறது. அதுக்கடுத்து எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் அ, ஆ ஆகிய 2ம் வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. இ, ஈ, ஏ, ஐ இந்த 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்குடைய அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கிறது. உ, ஊ, ஓ, ஔ இந்த 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் உதட குவிக்கிறதால பிறக்குது. அடுத்து மெய்யெழுத்துக்கள் இக், இங் ஆகிய 2 மெய்களும் நாக்குடைய முதல் பகுதி அன்னத்துடைய அடிப்பகுதியை பொருந்ததால் பிறக்கிறது. நாக்குடைய முதல் பகுதி அன்னத்துடைய அடிப்பகுதியை பொருந்ததால் இக்கு, இங்கும் பிறக்குது. இச்சி, இஞ்சி ஆகிய 2 மெய்களும் நாவுடைய இடைப்பகுதி நாக்குடைய நடுப்பகுதி இருக்குது இல்லையா? அது நடு அன்னத்தினுடைய இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இட், இன்னு ஆகிய 2 மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை நாக்குடைய நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது. இத், இந்து ஆகிய 2 மெய்களும் மேல்வாய் பல்லுடைய அடியை
நாக்கோட நுனி பொருந்ததால் பிறக்கிறது. இப்பு இம்மு ஆகிய இரு மெய்களும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கிறது. மேலுதடும் கீழுதடும் பொருந்துறதால இப்பு இம்மு பிறக்கிறது. ஈ இது நாக்குடைய அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இர் இழ் இரு மெய்களும் மேல்வாயை நாக்குடைய நுனி இருக்கு இல்லையா, அது வருடுவதால் பிறக்கிறது. இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. அடுத்து இல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. இவ் இது மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இர் இன்னு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. அடுத்ததாக சார்பெழுத்துக்கள். ஆயுத எழுத்து வாய் திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. இது எப்படின்னா நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்ம உச்சரித்து பார்க்கும் போதே அந்த ஆப்ஷனில் கொடுத்துக்கிறத வச்சு நம்ம கரெக்டாக போட்டுடலாம். நன்றி, வணக்கம்.